ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாரும் ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன். எடுத்த உடனே கிச்சன் கரெக்ட் தான், சமைக்க போகிறோம். சமைச்சிட்டு எங்கே வெளியே போகிறோன்றது இந்த விலாகில் அப்படியே உங்க கூட நான் சொல்கிறேன். 3 kg கீ ரைஸ் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்றது இந்த வீடியோவில் பார்ப்பீங்க நீங்கள். நான் ரெசிபியாக ஷேர் பண்ணாமல் அங்கங்கே டிப்ஸை மட்டும் கொடுக்குறேன். நான் முதல் நாள் நைட்டு தான் போயிட்டு இந்த அரிசி வாங்கிட்டு வந்தேன். நான் கல்ஃபில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும் இது டில்டா பிராண்டு. எப்போல்லாம் இந்தியா கேட்டோட ப்ரைஸ் அதிகமாக தான் அப்போ டில்டா தான் நான் வாங்குவேன். இப்போ XXL புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் 44 dirhams. என்னடா XXL சொல்கிறீங்க, 44 dirhams சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இவ்வளோ பெரிய சட்டிலான கிச்சன்ல வைக்கிறது இல்ல, கட்டில் கடையில நல்லா கவர் பண்ணி வச்சிருப்பேன் நான். இது வந்து திடீர்னு யதார்த்தமா ஒரு நாள் மதினா சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும்போது சட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அப்படியே வாங்கி வச்சிட்டேன். நான் அன்னைக்கு ஆஃபர்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கி வச்ச காரணத்துல இருந்து சூப்பரா நிறைய கீ ரைஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியாச்சு. நல்லா ஒட்டவே ஒட்டாதுங்க, சூப்பரா இருக்கும். இதோட சட்டி மெயினா என்னன்னா கீழே ஃபுல்லா சின்னதாகவும் மேலே வர வர நல்லா பெருசாகவும் இருக்கும். தூங்கி எந்திரிச்சோடனே கிச்சனுக்கு வந்துட்டு 2-3 வேலை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கவே ஆரம்பிச்சேன். இந்த ரெட் கலர் சீர் சேம் லைக் சப்ஜா சைடு மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் வாட்டர்ல ஊற வச்சு நல்லா உப்பி பெருசா வந்துடும். இது ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு, கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. அயன் சத்து இதுல நிறைய இருக்கு. கண்டிப்பா எப்பயாவது ஒன் டைமா சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நேஷனல் டே செலிப்ரேட் பண்றதுக்காக பார்க்குக்கு தான் போறோம். எனக்கு கீ ரைஸும் ஒரு ஸ்வீட்டும் நான் எடுத்திருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய ரைஸ் சமைக்கிறோம் அப்படின்னா ஒரே பாத்திரத்துல ஊற வைக்காதீங்க. அதை ஒரே கையில தூக்கி வச்சுட்டு நம்மளால போட முடியாது. ஸோ 2ஆ பிரிச்சு அதில் ஊற வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி பிரித்து ஊற வைக்கும் போது என்ன ஆகும்னா, உலை கொதிக்கும் போது அழகாக ஒவ்வொரு பவுலில் இருக்கிறத எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா மொத்தமாக பெரிய சட்டியில் போட்டோம் அப்படின்னா தூக்கி நம்மளால எல்லாத்தையும் ஒரே தான் கொட்ட முடியாது. உங்களுக்கு அரிசி கழுவும் போது பாருங்களேன் எவ்வளோ லாங்காக பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ பெருசாக வந்துருந்துச்சு. அப்படியே கையோட உலைக்கு தேவையான தண்ணியை அளந்து வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா சமைக்கிறது, அதை பேக் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடும். எப்போவுமே இந்த மாதிரி பெரிய குவான்டிட்டியில் சமைக்கும் போது இந்த மாதிரி குட்டி ஸ்டவ்ல தான் வச்சு சமைப்பேன். பார்க்குறதுக்கு தான் குட்டியாக இருக்கும், நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அவ்வளோ தீ சூப்பராக வரும். உங்களுக்கு நம்மளோட அடுப்பில் அவ்வளோ ஸ்பீடெல்லாம் ஒன்றும் வராதுங்க. பார்க்க தான் அடுப்பு அந்த மாதிரி இருக்கும், ஆனால் இதில் தான் நல்ல ஸ்பீடாக இருக்கும். கட்டாயம் வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சமையல் செய்யலன்னா கூட பரவாயில்ல, கேஸ் தீர்ந்தோன்னு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் எப்போவுமே எமர்ஜென்சிக்கு வச்சுக்கிட்டே இருங்க. பாருங்க அரிசி வேகிறப்ப தான் உங்களுக்கு வந்து கேஸ் தீர்ந்து போகும். இல்லைன்னா காலையில் வெள்ளனமா கேஸ் தீர்ந்து போயிடும். அப்பெல்லாம் இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாயிருங்க. எப்போவுமே கீ ரைஸ் பண்ணமும் சரி, பிரியாணி பண்ணமும் சரி, பக்கத்து அடுப்புலையோ இல்லை வேற அடுப்புலையும் நல்லா தண்ணி காய வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வித்தின் 20 minutes ரைஸ் சூப்பராக குக் பண்ணி முடிச்சிடலாம். நாங்கள் ஒரு பெரிய குரூப்புங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி குரூப்புக்குள்ள நல்ல ஃபுட் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, யார் யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனா எல்லாருமே வருவாங்க தான், ஆனால் மெசேஜ் மட்டும் சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் பண்ணுறது வந்து ஹபா ஹம்ரா. ஆல்ரெடி வெரி இயர்லியராகவே ஹபா ஹம்ராவோட ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் நான் பின் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு மெயினாக ஒரு பெரிய குரூப் ஆர்கனைஸ் பண்ணி போகிறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த குரூப் இதுக்கு முன்னாடி எங்கே போகணும், அதுக்கு என்ன மாதிரி மெனு போட்டோன்றது இல்லாமல் புதுசாக ஒரு மெனு போடணும். நம்ம எப்போவுமே மோஸ்ட்லி மெனு போடுற வேலை எல்லாத்தையுமே நான் தான் எடுத்துப்பேன். நான் அதை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே இதுதான் ஃபைனல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறது. யாருக்கெல்லாம் குக் பண்ணுற மாதிரி கம்ஃபர்டபுளான ஃபுட்டோ அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்லிடுவேன். யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ எடுத்தது போக மிச்சம் இருக்கிறத நான் எடுத்துப்பேன். பெரிய குவான்டிட்டியாக இருக்குன்னா ஒரு ஆள்னால செய்ய முடியாது இல்லையா. இப்போ 3 kg மட்டன் குழம்பு வச்சே ஆகணும் அப்படின்னா அது 1.5 கிலோவா 2 பேர் பிரிச்சுப்பாங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கும் சரி. எனக்கு மாஷாலான்னு பெரிய குவான்டிட்டி குக் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸிங்க. சிலருக்கு பயமாக தான் இருக்கும், ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பழகிச்சு. ரொம்ப குட்டியாக குவான்டிட்டி சமைக்கிறது எனக்கு சரியாக வர மாட்டேது. பெரிய குவான்டிட்டினா சொல்லுங்களேன், படப்படன்னு சமைச்சு முடிச்சிருவேன் நான். இந்த ஹபா ஹம்ரா இருக்கு பார்த்தீங்கன்னா, பக்காவான அரபிக் ரெசிபி. இந்த அரபிகெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். அந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ டீ மாதிரி எடுத்து குடிச்சுப்பாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் சரி, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் விசிட்லாம் பண்ண போகிறாங்கல்ல, அங்கே இருக்க லோக்கல் அரபிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துப்பாங்க. அப்போ ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுக்கிறாங்கன்னா அப்போ அது எந்த அளவுக்கு டீ மாதிரி தண்ணியாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் இதை செய்யணும். இதுவரையும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சேம் லைக் கஸ்டர்ட் தான் உங்களுக்கு, ஆனால் கொஞ்சம் தண்ணியாக கலந்து எடுத்துக்கணும். லைட் ஆரஞ்சு கலர் வர அளவுக்கு நிறைய குங்குமப்பூ போட்டுக்கணும், நல்லா மனமா இருக்கும். போக அந்த ரெட் கலர் சீடை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பிரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக வராம ஆயிடும். அதனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பார்க்குக்கு போகிறோம், பெரிய கும்பலோட போகிறோம் அப்படின்னா இவங்க அதை எடுப்பாங்க நீங்கள் இதை எடுக்கணுன்றது இல்லாமல் காமனான திங்ஸ் நிறைய இருக்கும். அது எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டா தான் அவங்க மறந்துட்டு இருந்தாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபிளாக் ஒன்று இருக்கு. ஃபிளாக்ல என்னென்ன கலர் இருக்கோ அது அந்த மாதிரி எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை எல்லாரும் அந்த மாதிரி ஃபிளாக் கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கோம். பிளாக், கிரீன், ரெட் அண்ட் ஒயிட் இதுல எந்த கலர்ல வேணா ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுதான் எங்களோட கோடா இருந்துச்சு. எல்லா வருஷமே நாங்க செலிப்ரேட் பண்ணுவோங்க. அடேங்கப்பா, காலைல 7 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடியாக உட்காந்துருக்கிறது அவன் தான். 7 மணிக்கு எந்திரிச்சிட்டான்ப்பா. எங்கே வெளியே போனாலும் இங்கேருந்து கேமரா ஸ்டார்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பள்ளியாசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ நிறைவாக இருக்கும். மற்ற நாள் பார்க் போகிறதுக்கும் நேஷனல் டே அன்னைக்கு பார்க் போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி நிறைய கேம்ஸ் விளையாடுவோம், ஹாப்பியாக இருக்கும்.
பயங்கர டிராஃபிக்கான ஒரு கண்ட்ரிக்குள்ள நடு சிட்டியில் ஒரு ஏர்போர்ட்டை வச்சு மெயின்டைன் பண்ற துபாயா மட்டும் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இவ்வளோ பக்கத்துல ஃபிளைட் லேண்ட் ஆகிறத சூப்பரா பார்க்கலாங்க. இன்னொன்று என்னன்னா இது முஷ்ரிப் பார்க்ல தான் நம்ம போறோம். அந்த பார்க் போகும்போது அடிக்கடி ஃபிளைட் லேண்ட் ஆகிட்டு இருக்கிறது நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வியூ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. துபாயில் இருக்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பார்க்குங்க இது முஷ்ரிப் பார்க்கு. உள்ள கிட்ஸுக்கு தேவையான பிளேயிங் ஏரியா இருக்குது, பாபிக்யூ பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏரியா இருக்கு. பெரிய பார்க் சொல்லணும்னா ஒரு எல்லோ கலர் பில்டிங் தெரியுது. அந்த பில்டிங் பின்னாடி தான் நாங்கள் எப்பவுமே வழக்கமா உட்காருவோம். நாங்கள் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த இடம் ஃபுல்லா யாரோ பிடிச்சிட்டாங்க. நம்ம கிரௌடு வேற பெருசு இல்லையா, அதனால கண்டிப்பா பெரிய இடமா இருக்கணும். டைம் ஆக கேம்ஸ் வைப்போம், அதுக்கப்புறம் கிரிக்கெட்லாம் விளையாடுவோம். அப்புறம் அடுத்தவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றக்காக தள்ளி வந்து கொஞ்சம் பெரிய இடமா பிடிச்சாச்சு. முஷ்ரிப் பார்க் போயிட்டு இடம் பிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய வேலைங்க. இதுல யார் ஃபர்ஸ்ட் போய் இடம் பிடிக்கிறா, பேக் அங்கங்க வச்சு அந்த இடத்த ஃபுல்லா நல்லா ஆக்குபை பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா அடுத்தடுத்த குரூப் பக்கத்துல உட்காந்துருவாங்க. வரல கூலே இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தோம். கரெக்டா நேஷனல் டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி சரியான காத்து கூல் இறங்கிருச்சுங்க. பயங்கரமான கூலா இருக்கு. இவ்வளவு பெரிய இடத்த பிடிச்சி நல்லா விளையாண்டுட்டு இருக்கோமா, அப்படி டைம் ஆக பாருங்களேன். அப்படியே பக்கத்துல ஒரு குரூப் வந்து பாய போட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. பேட்மிண்டன், ரிங் பால், கிரிக்கெட் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ்லாம் நாங்கள் விளையாடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படா இந்த மாதிரி டே கிடைக்கும். இந்த 3 பேர் தான் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பவுமே. பயங்கரமான ஜிகிரி தோஸ்து இந்த 3 பேரும். ஒரு நாள் ஷேக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வர்றாங்க பாருங்க ஒரு நாள் ஷேக்கு குடும்பம். வர்றது லேட்டு, இதுல அடிக்க வேற வராரு. இந்த மாதிரி கந்தூரா போட்டு வருவேன்னு யாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. அட்லீஸ்ட் சொல்லியிருந்தா எல்லாரும் போட வச்சிருந்திருக்கலாம். ஐயோ நீங்க போட்டு வரீங்க எதிர்பார்த்துருப்பேன்னு சொல்லிட்டு தான் மட்டும் போட்டு வந்துட்டாரு. இந்த டைம் எப்படின்னா வந்து பெரியவங்க எல்லாம் கிட்ஸுக்கு கேம்ஸ் வைக்கிறாங்க, கிட்ஸ் எல்லாம் பெரியவங்களுக்கு கேம்ஸ் வைக்கிறாங்க. ஒரு சைடு கேம்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்தவங்க எல்லாத்தையும் அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு லஞ்சுக்கு லேட் ஆகக்கூடாது இல்லையா, அதனால டேபிள் ஃபுல்லா செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். பிகாஸ் மட்டன் குழம்பு, சிக்கன் இது எல்லாத்தையும் மறுபடியும் ரீஹீட் பண்ணணும் எல்லாத்தையுமே. கேம்ஸ் பொறுப்பு நம்பி காமலா கிட்ட கொடுக்கலாங்க. ஒவ்வொரு டைம் டிஃப்ரெண்டா யோசிச்சு எடுத்துட்டு வரும். ஒரு டைம் வச்ச கேம்ஸை மறு டைம் கண்டிப்பா வைக்கவே வைக்காது. அந்த மாதிரி நல்லா மெனக்கெட்டு நல்லா யோசிச்சு எடுத்துட்டு வரும் எல்லாத்தையுமே. சாண்ட்ரா ஓகே இப்போ நான் கேம்னா பேடு ஆளுக்கு ஒரு சைடு பேட் கொடுத்துருவேன். நான் 2 பேட் 4 பேட் தான் இருக்கு மொத்தம். இந்த டீம் 2 பேட், இந்த டீம் 2 பேட். 1 by 1 கியூ நின்றுக்கணும். ஒரு கியூ ஃபார்ம் பண்ணி நின்றுக்கணும். பேட் கொடுத்துட்டு பால்ல டச்சா ஹோல்ட் பண்ணணும். இப்படி ஹோல்ட் பண்ணக்கூடாது, இப்படி ஹோல்ட் பண்ணக்கூடாது. பால் இங்கே வைக்க போறேன். ஓகே பால் வைக்க போறேன். நீ என்ன செய்ய, ஜஸ்ட் பாலை ஹோல்ட் பண்ணிட்டு போய் அங்கே போய் பாஸ்கெட்ல போட போறீங்க, அவ்வளோதான். புரிச்சா? அதுதான் பாஸ்கெட்ல போடணும். புரியுதா? சவுண்டா சொல்லுங்க. புரியுதா புரியலையா? பால் கீழே விழுந்தா உங்க சான்ஸ் அவுட். ஓகே நௌசீன், பால் கீழே விழுந்துச்சுன்னா உங்க சான்ஸ் இல்லை, அவ்வளவுதான். அடுத்து கீழே போய் நினைக்கணும் நீங்க. ஓகே அடுத்த ஆளுக்கு ஒரு சான்ஸ். ஆடுறதுக்குள்ள ஆடி விழுகிறதுக்குள்ள நேரா போய் அங்க பக்கெட் பண்றாங்களோ அந்த டீம் என்ன. ஓகே நிவி பேலன்ஸ் பண்ணு, நிவி பேலன்ஸ் பண்ணு, நிவி பேலன்ஸ் பண்ணு, நிவி பேலன்ஸ் பண்ணு. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போ 2 பேரா சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறத விடவே மாட்டாங்க பாத்துக்கோங்க. கேம்ஸ் ஒரு சைடு விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. பட் லஞ்சுக்கு ரெடி ஆயிரும் இல்லையா, ஃபுல்லா ஹீட் பண்ணி வேற எடுத்து வைக்கணும். சிக்கன் வந்து சமைனா பண்ணிருக்காங்க. பிருந்தாவும் காமிலாவும் மட்டன் குழம்பு வச்சிருக்காங்க. ஃபாத்திமா வழக்கம் போல தால் வச்சுட்டு வந்திருக்கு. நான் வந்து கீ ரைஸ் வச்சுட்டு வந்திருக்கேன். அது போக ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சூடா டீயோட போட்டு கொடுக்க போறாங்க. ஒவ்வொரு டைம் கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி இல்லாம ஒரு மெனு செட் பண்றது ரியலி கஷ்டம் தான். அது ஒரு பெரிய கிரௌடுக்காக. ரைஸை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேசன் ஒன்று எடுத்துருந்தேன். அதாவது ஒரு பெரிய பவுல் சொல்லலாம், அந்த மாதிரி எடுத்து வந்திருந்தேன். ஆனால் தேவைப்படலை, ஃபுல்லாக சட்டியோட அப்படியே தூக்கி வச்சுட்டேன். ஏன் எடுக்கக்கூடாது? போடுவேன். இந்த ஜாயிரனை பற்றி பொறுப்பாக எப்படி இருக்காங்கண்ணா? அப்படி வைங்க, ஓப்பன் பண்ணுங்க. தண்ணி அங்கிட்டு வடிங்க. ஓகே காட்டுங்க. சோறா? எக்ஸல் சோறு. இது வந்து என்ன சிக்கன்? இது வந்து ரெட் சிக்கனா, மஞ்சள் கலர்ல இருக்கு. இது வந்து கறி குழம்பா? சாப்பிட்டாதான் தெரியும். இதுவும் கறி குழம்பு தானா? இப்போ யாரோ ஒரு கறி இருக்கா? இது பருப்பு, இது ஊறுகாய் பருப்பா? அவங்க பொண்டாடி சமைச்சது எப்படி சொல்றாரு பாருங்க. அப்படியா? அப்ப நல்ல பருப்பா இது? சூப்பர் பருப்பு. அப்படியே போடுங்க. இது வந்து சலாட். நீங்க சாதிக்கணும் தான்.
சலாட் வேணுமா? எப்போவுமே லேடிஸ் தான் நாங்கள் எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணுவோம். இந்த டைம் வந்து ஜென்ஸை ஃபுல்லாக கிட்ஸுக்கு சர்வ் பண்ண சொல்லிட்டு ஜென்ஸுக்கு நாங்கள் சர்வ் பண்ணோம். எங்களுக்கு வழக்கம் போல் நாங்களே சர்வ் பண்ணிக்கிட்டோம்ப்பா. இந்த பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறதாங்க பெரிய கஷ்டம். எங்கே போனாலும் வெறும் சோறை வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருங்க. அடுத்த டைம் இந்த குரூப் சேரப்போ 2 நாள் கூட சாப்பிடாம வரணும். அப்புறமா அருமையா சமைச்சிருக்காங்க எல்லாருமே. சோறு மட்டும் தான் உங்களுக்கு அலோட் வச்சிருந்தோம். அப்படிதான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா நீங்க? ஏய் வெளியே வந்தா பொண்டாட்டி விட்டு கொடுக்க கூடாது, ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்லுடா. அவசியம் தேவைப்படுது. எங்க சமைச்சிச்சு? நான் தானே குழம்பு வச்சேன் ரமேஷ் அண்ணன். முன்னாடி செஞ்சதா நீ யூடியூப்காக சொல்லாதீங்க, வீடியோ பதிவுக்காக சொல்லாதீங்க. என் மிஸ்ஸஸ் செஞ்சது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டே நான் சாப்பிட்டேன். ஏன்னா எங்களுக்கு இத்தனை வருஷமா தெரியுமே ரமேஷ் அண்ணன் குழம்பு தான் அதுன்னு. ரமேஷ் அண்ணன் சூப்பராக மட்டன் குழம்பு வைப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி பெரிய க்ரௌடுக்கு சமைக்கும் போது அரிசி கணக்கு ரொம்ப முக்கியங்க. ஃபேமிலியாக ஒன் டைம் கணக்கு பார்க்கணும், தலை கணக்கும் ஒன் டைம் பார்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். முடிச்சோடனே 2 ஸ்வீட் நானும் எதிர்பார்க்கல. நான் மட்டும் தான் பண்ணி கொண்டு வருவேன் நினச்சேன். இன்னொருத்தவங்களும் பண்ணி கொண்டு வந்தாங்க. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஹீட் பண்ணி கொடுத்தோன்னா எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு கேம்ஸ் விளாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி பார்க் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, லேடிஸ்க்கு கொஞ்சம் நேரம் டைம் விட்டுருந்தோங்க. என்னமோ சரி காரணமே இல்லாமல் கக்கா பக்கன்னு சிரிச்சா மட்டும் தான் மனசுக்கே நிம்மதியாக இருக்கும். யூடியூப்காக முகரை கட்ட மூடிக்க பாருங்களேன். சாப்பிட்டு முடிச்சோன்னே ஃபர்ஸ்ட் வேலையாக டம்ளிங்க்கு மாவு போட்டு வச்சாச்சு. ஈஸ்ட் போட்டு நல்லா புளிச்சு வந்தால் தான் டம்ளிங் சூப்பராக இருக்கும். ஃபாத்திமா சூப்பராக டம்ளிங் போடும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஏ நசீமா என்ன தனித்தனியாக கொண்டு வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வராம? சால்ட் இது வந்து சோடா அப்பாம்பா. இது சால்ட் அப்பா. சால்ட் அப்பா சொல்லுங்க. சால்ட் அப்பா இது. இதப்பா இது அஜிஸ் கீ. எக்ஸ்பெரிமென்ட்க்கு போனவர கொடுத்து விட்டேன்ப்பா, அவங்க ஸ்கூல்ல கேட்டாங்க. இது என்னதுப்பா? மாவு அரிசி மாவு முறுமுறுன்னு வர்றதுக்கு. முறுமுறுப்பா. இது பஜ்ஜிப்பா. பஜ்ஜிக்கு மாவு மாவுப்பா. நசி ஃபாத்திமா வளையுது பேடு. ஃப்ளெக்சிபிள் பா. வச்சு பண்ணுல. ஃப்ளெக்சிபிள். சரி நம்மளாம் போய் விளையாடுவோம். வாங்களே வாங்க. வாளக்கா அக்கா இது உள்ள ஷெஃப்ப்பா. உங்க அசிஸ்டன்ட் ஷெஃப். முகரே செஃப் மூஞ்சி காமிக்க முடியாது. சரி சும்மா காட்டு. அசிஸ்டன்ட் செஃப். சரியா? கையில எவ்வளவு பெரிய கரண்டி கலக்குறீங்க பாத்தியாப்பா? அவங்க குக்குங்க கோமாளி. சமினா அம்மா குக்கா மகன் கோமாளியா? சிசர் பாக்கெட் கட் பண்ண சிசர் வச்சு எடுத்து வந்துறோம். கிச்சன் 1 மணி நேரம் கம்மியா இருக்குது. பல்லலாம் இல்ல. ஏப்பா நைட் நீ நூடுல்ஸ் பண்ணுவல, அப்ப நாங்க கேப்போம். வீடியோ முக்கியம். அப்படியே வந்திருக்க க்ரௌடை 2ஆக பிரிச்சாச்சு. ஒரு குரூப்புக்கு ரமேஷ் அண்ணன் லீடர், ஒரு குரூப்புக்கு அஃப்சல் அண்ணன் லீடர். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் களத்தில் இறங்கிட்டாங்க. ஏதோ இன்டர்நேஷனல் கேம் விளாடுற மாதிரி அவ்வளோ ஃப்ராடு, அவ்வளோ சண்டை. ஏன் தான் இந்த அநியாயம் பண்ணுதுங்களோ. சஃபினா ஜெயிச்சிரு. பிகிலு கப்பு பிகிலு முக்கியம். பிகிலு கப்பு முக்கியம். சுமையா அங்க பாத்திமா நீ முன்னாடி நான் வந்து நிக்கிறேன். முன்னாடி பின்னாடி போப்பா. It's okay. Hey, come on. Hey, come on. Come on. Come on. Slow and steady. சார் நீங்க கையில ஏதோ டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்கீங்க. அத கீழ போட்டு நிச்சயம் விளையாடலாம். Come on. தலைவரே. Let him.
தள்ளுங்க இந்த சைடு எப்பா இவங்க எங்க டீம் 25 பைசா நீங்க கிட்ட நின்னுங்க gift பக்கமே நின்னுங்க ஈஸியா எடுக்கலாம் பிருந்தா இல்ல சபினா பாக்ஸ் இன்னும் நான் பேக் மண்டல அடிச்சிருக்கேன் ஓடி கட்டுது ஏப்பா பயந்துட்டியாப்பா நீ தானப்பா கூப்பிட்டா பிருந்தாவை வா வா இங்க பாரு அங்க போயிடுப்பா நீ அங்க இருந்து உனக்கு கை எட்டும் எங்க குடிச்சு எடுக்காம எங்கிட்ட அடிக்கிறாங்க இல்ல முன்னாடி போடு சஃபினா ஏன் வரணும் உனக்கு இவ்வளவு பெரிய கை இருக்கு இங்க பாரு உன் மகனோட எதிர்காலமே பிருந்தா கையில தான் இருக்கு எதுவா இருந்தாலும் பார்த்து விளையாடு Shoulders, head, shoulders, knees, head, shoulders, knees, shoulders, head, box. புடிச்சு கொடு அப்சல் அந்த பிள்ளைய ஓடுங்க பிருந்தா ஓடுங்க ஒரு அட்டியாவது அடிச்சுட்டு வந்துருங்க பிருந்தா ஒரு அட்டியாவது அடிச்சிருக்க போட்டோ எடுத்துட்டு இதெல்லாம் சீட் பண்ணி வாங்கினது சரி காசு அப்பா கொடுங்க 5 பைசா விடுறது இல்ல காசு தான் வந்துடுறது கேம்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர மெமரியாகவும் சிரிப்பாகவும் இருக்குது. அப்பப்போ லேடிஸ் வந்து விளையாடுவோம். ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நாங்கள்லாம் பேசி சிரிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. அசிமா வந்து வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, இப்படி ஏகப்பட்ட பஜ்ஜி போட்டு தள்ளிடுச்சு. ஃபாத்திமா ஃபுல்லாக டம்ளிங் போட்டுருந்துச்சு. மற்ற யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், எவ்ரி டைம் குக் பண்ணும்போது ரமேஷ் என்னை வந்து அழகாக லேடிஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போவுமே இந்த க்ரௌடு சேர்ந்தா கிரிக்கெட் விளையாடாமல் அது ஒரு முடிவே வராதுங்க. கிரிக்கெட் விளையாண்டா மட்டும்தான் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஈவன் ஹோட்டல் போனாலும் சரி, பார்க் போனாலும் சரி, அங்கே ஒரு கிரிக்கெட் விளையாண்டா மட்டும் தான் ஹாப்பியாக இருப்போம். இந்த டைம் வந்து ரியல் பேட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டோம். இருந்தாலும் பிளாஸ்டிக் பேட் இருந்துச்சு, அதையும் விட்டு வைக்கல. ஒரு ஆளுக்கு 5 பாலோ 6 பாலோ போட்டு ஒரு கிரிக்கெட் மேட்சை விளையாண்டதுக்கு அப்புறம் தான் ஹாப்பியானாங்க. என்னோட பழைய விளாக், ஹோட்டல் விளாக்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் டெரஸ்ல கூட கிரிக்கெட் விளையாண்டுருப்போம். அவ்வளோ கிரிக்கெட் பைத்தியம் நாங்கள் எல்லாரும். இப்படி ஒரு பெரிய டீம் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரும்போது சமையல் மட்டும் இல்லைங்க, என்டர்டைன்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு இடையில டீ பிரேக், இந்த மாதிரி பிளேயிங் டைம், இந்த மாதிரி கிட்ஸுக்குன்னு தனியாக, அதுக்கப்புறம் லேடிஸ்க்குன்னு தனியாக டைம் கொடுத்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்தால் தான் போர் அடிக்காமல் ஹோல் டேவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் கொஞ்சம் வருஷமாக விடாமல் இது செஞ்சுட்டு இருக்கனால எங்களுக்கு பழகிருச்சு. அதுவும் இல்லாமல் பார்க்குக்கு போனால் எந்த மாதிரி விளையாடலாம் விளையாடலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். மறக்காமல் அதுக்கு தேவையான சாமான் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிருவோம். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கார்லேயுமே வச்சிருப்பாங்க. அடிக்கிற குளிர், சரியான காற்றுக்கு அதுக்கும் இந்த சுட சுட டம்ளிங்கையும் பஜ்ஜியும் போட்டு சுட சுட டீயோட சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ சாப்பிட்டோன்னு எங்களுக்கு நினைவே இல்லை. பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ எடுத்து சாப்பிட்டு இருந்தோம். குரூப்பில் 2 பேர் பெரிய ஃப்ளாஸ்க் வச்சிருக்கோம். ஒன்று நான் வச்சிருக்கேன், இன்னொன்று பிருந்தா வச்சிருக்காங்க. 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க டீ போட்டுப்போம். இந்த டைம் பிருந்தா போட்டிருந்தாங்க. செம்ம சூப்பரான இஞ்சி டீ, அவ்வளோ அருமையாக இருந்தது. டம்ளிங்கை வந்து லுக்கை மாத்துன்னு சொல்லுவாங்க அரபியில். ஆல்ரெடி இதோடதே ஒரு ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் லிங்க் அதோட அட்டாச் பண்ணுறேன். அப்படியே சுட சுட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். உங்களோட குரூப்பை பொறுத்தவரைக்கும் நீ தான் வேலை செய்யணும், நான் தான் வேலை செய்யணும் யாருமே எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டோம். அவங்க தானே டீ போட்டு வந்தாங்க, இவங்களோட டின்னர் டைம் தானே, அவங்க தானே இதை ரெடி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு யாருமே ஒதுங்கி நிற்க மாட்டோம். எல்லாருமே சேர்ந்து செய்வோம். செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அந்த டே ஃபுல்லாக. மெயினாக பிளான் போட்டு ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி போடுறவங்க எல்லா இடத்துலையும் எல்லா வேலையும் சேர்ந்து செய்யணும். அப்போ தான் கலகலப்பாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நாங்களும் எதிர்பார்க்கல இந்த லைட் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த லைட்டை ஆன் பண்ணணும், அந்த க்ரௌடு ஃபுல்லாக பயங்கர சவுண்டுங்க, செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இந்த லைட்டை ஆன் பண்ணோட ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனுக்கான மூட் ஆன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சூப்பராக அழகாக இந்த ட்ரீயை சுற்றி கட்டியிருந்தாங்க அந்த லைட்டு ஃபுல்லாக. அது போக நாங்களும் லைட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஒன்லி ஃபார் லேடிஸ் குக்கிங் ஏரியாவுக்கு மட்டும் அதை செட் பண்ணியிருந்தோம். ரொம்ப பார்க்குறதுக்கும் அதுவும் அழகாக இருந்தது. ஓகே அடுத்து தலைவர்
கமான் பூர்ணி. இந்த டைம் நேஷனல் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 3 புது ஃபேமிலி இந்த குரூப்பில் ஆட் ஆயிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அதோட சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வெரி லாங் டைமாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணணும்னு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களே நான் வர சொல்லியிருந்தேன். அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சூப்பராக ஹாப்பியாக இருந்துட்டு போனாங்க. மைக்கை வச்சு பாட்டு பாடணும்னு ரொம்ப ஆசைங்க. அந்த பாட்டை பாடிட்டு அந்த வாய்ஸை கேட்கும் போது ஐயோ எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதெல்லாம் போடவே முடியாது. சித்ரா தேவி பிரியாவின் இளைய நிலா இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? அடடா என்ன வாய்ஸ், என்ன அழகு. என் மனசு என்கிட்ட இல்ல. என்ன குளிர் ஜோரமா? நைட்டு டின்னரே அங்கேயே முடிச்சாச்சு. சுமார் 40 பாக்கெட் நூடுல்ஸை கிண்டினோம் நாங்கள். மதியம் ரைஸ் பண்ணிட்டு போயிருந்தேன் இல்லையா, அந்த சட்டி ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ரைஸும் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் அதில் நூடுல்ஸ் பண்ணியிருந்தோம். செம்ம சூப்பராக ஹாட்டாக குளிருக்கு அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா குளிர் சீசனில் கண்டிப்பாக இந்த மாதிரி சுட சுட நூடுல்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்லணும்னா கிட்ஸுக்கு மட்டும் தான் நூடுல்ஸ், பெரியவங்களுக்கு ஃபுல்லாக மதியம் வச்ச குழம்பு தாலோட சேர்த்து பரோட்டா போடுறது தான் பிளான். ஆனால் நூடுல்ஸ் பண்ணோடனே அத்தனை பெரியவங்களும் வாங்கி சுட சுட சாப்பிட்டாங்க பாருங்கள். அதுதான் காமெடி. ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னாங்க இவங்க எல்லாருமே. இந்த நூடுல்ஸ்க்கு புது காம்பினேஷன். அப்சலன் என்ன பண்ணாங்க, கறிக்குழம்பு ஊற்றி ஆரம்பிச்சு விட்டாங்க. அத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணி அவ்வளோ சாப்பிட்டாங்கப்பா. வேணுமோ கேட்டு வாங்கி வெக்கப்படாம இது அநியாயமா தெரியல, இது ரொம்ப அநியாயமா இருக்கு. ஐயோ ஐயோ ரியலி ரொம்ப சூப்பராக போச்சு எங்களோட நேஷனல் டே. அல்ஹம்துலில்லாஹ். எந்த குறையும் இல்லாமல் சமைச்சு போன சாப்பாடு அவ்வளவும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸ்நாக்ஸ்லேருந்து சாப்பாட்டிலேருந்து ஈவினிங் போட்ட டீலேருந்து டின்னர் வரைக்கும் எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. பெரியவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து நல்லா கேம்ஸ் ஆடும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா சிரிச்சிட்டு இருந்தோம் ஃபுல் டேவுமே. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.